நம்ம எல்லாருமே ஸ்குவிட் கேம் இல்லனா அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மக்களை ஒரு தீவுலயோ இல்ல ஒரு காட்டுக்குள்ளேயோ அனுப்பி ரொம்பவே கொடூரமா வேட்டையாடி கொள்ற மாதிரி கான்செப்ட்ல நிறைய படம் பார்த்திருப்போம். அதே வரிசையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன த ஹண்ட் அப்படின்ற படம். ஆனா அந்த எல்லா படங்கள்லயும் போட்டியில கலந்துகிட்டு உயிரை விடுறவங்க ஒண்ணு பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த தீவுக்குள்ள போய் மாட்டிருப்பாங்க. அப்படி இல்லனா எந்த தப்புமே பண்ணாத அப்பாவிகளை கடத்தி கொண்டு போய் கேம்ன்ற பேர்ல கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு 12 பேரை கூட்டிட்டு போய் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள விட்டு மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி எல்லாரையுமே ரொம்பவே கொடூரமா பாக்குற நமக்கே ரத்தம் உரையிற மாதிரி அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணுவாங்க. ஆனா எதுக்காக இந்த குறிப்பிட்ட 12 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள வச்சு கொலை பண்றாங்கன்னு காரணத்தை படத்தோட எண்ட்ல சொல்லும் போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இதே சஸ்பென்ஸோட படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட பேரு த ஹண்ட். 2020 ரிலீஸ் ஆன படம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்ப இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம வில்லி அவரோட ஆபீஸ்ல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பா சாட் பண்ணிட்டு இருப்பா. அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனில மிகப்பெரிய பதவிகள்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம வில்லி வேட்டையாடுறதுக்கான நாள் வந்துருச்சு, எல்லாருமே ரெடியா இருங்க, யார் யாருக்கு எப்படியெல்லாம் ஆசை இருக்கோ அதையெல்லாம் தீர்த்துக்கலாம்னு சொல்லி வில்லி ஒரு மெசேஜ் போட்டிருப்பா. அது கூடவே சேர்த்து எங்க வச்சு வேட்டையாட போறோன்ற இடத்தையும் போட்டிருப்பா. இங்க டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி ஒரு பிரைவேட் ஜெட்டை காட்டுறாங்க. பிளைட் பறந்துட்டு இருக்கும்போது ஒரு குண்டு பையன் என்னால மூச்சு விட முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, யாராவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி தன்னோட சீட்டை விட்டு எழுந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பான். அப்போ ஒரு வயசானவர் அவன் கிட்ட வந்து எதுவும் பிரச்சனை இல்ல, உனக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், பிளைட் பறந்துட்டு இருக்கும்போது உன்னோட இஷ்டத்துக்குலாம் அப்படி ஆடிட்டு இருக்க கூடாது, ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஒழுங்கா போய் உன்னோட சீட்ல உட்காருன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த குண்டு பையன் அதையும் கேட்க மாட்டான். அதனால வயசானவரும் குண்டு பையன் கிட்ட நீ கீழே படு, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லி கீழே படுக்க வச்சு கையில ஒரு பென்சில் எடுத்து அவனோட கழுத்திலேயே குத்துறாரு. தாத்தா ஜான்விக்கோட ஃபேன் போல. ஆனா பென்சில் வச்சு குத்தியும் அந்த குண்டு பையன் சாகவே இல்ல. பயங்கர கோவத்துல எழுந்து அங்கிருந்த ஷாம்பைன் பாட்டில உடைச்சு பக்கத்துல யாராவது வந்தீங்கன்னா குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். ஆனா அவனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு பொண்ணு அவனுக்கு பக்கத்துல போய் அவ காலில் போட்டிருந்த ஹீல்ஸை வச்சு அந்த குண்டு பையனோட கண்ணிலேயே குத்தி கொலை பண்றா. குண்டு பையனும் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட கண்ணுல சொருகி இருந்த ஹீல்ஸ் எடுக்கும்போது அவனோட கண்ணும் சேர்ந்து அதுல ஒட்டிட்டு வந்துடும். ஆனா கொஞ்சம் கூட கவலையே படாம ஏதோ காலில் தூசி பட்டுருச்சுன்ற மாதிரி அசால்ட்டா அந்த கண்ணை பிடுங்கி போட்டுட்டு திரும்ப அந்த ஹீல்ஸை போடுறா. அதுக்கப்புறம் ஃபிளைட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த குண்டு பையனோட பாடியை கொண்டு போய் ஒரு மூலையில போடுறாங்க. அதே இடத்துல இன்னொரு வெள்ளை முடி பொண்ணு இருக்கா. அங்க கட் பண்ணி ஃபிளைட்ல இல்லாம வேற ஒரு இடத்துல கண்முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட வாயில ஏதோ பெல்ட் மாதிரி போட்டு யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அதனால கத்தவும் முடியல. ரொம்ப பயத்தோட இது என்ன இடம் தெரியலன்னு சுத்தி முத்தியும் பார்க்கும்போது கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு பொண்ணு இருப்பா. பயப்படுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு பயப்படல. ரொம்பவே ரிலாக்ஸா எழுந்து அங்கிருந்து ரெண்டு பேருமே அந்த காட்டை விட்டு வெளியில வரும்போது ஒரு புல்வெளி பகுதி இருக்கு. இப்பதான் நம்ம மட்டும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்றது தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மரக்கட்ட பாக்ஸும் இருக்கும். அதை ஓபன் பண்றதுக்கான ராடும் அதுக்கு பக்கத்துலயே இருக்கும். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள பார்க்கும்போது கத்தி, கோடாரி, கன்னு ஆரம்பிச்சு மிஷின் கன்னு, கிரனேட் வரைக்கும் அந்த பாக்ஸுக்குள்ள விதவிதமான வெப்பன் இருக்கு. அதை கூடவே சேர்த்து இவங்க வாயில கட்டப்பட்டிருக்க பெல்ட்டை ஓபன் பண்றதுக்கு சாவியும் அதுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து எல்லாருமே தங்களோட வாயில கட்டப்பட்டிருக்க அந்த பெல்ட்டை கழட்டுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல இவங்க இருக்க இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு துப்பாக்கி சுடுற சவுண்டும் கேக்குது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து பாக்ஸுக்குள்ள இருந்து ஆளுக்கு ஒரு வெப்பன் எடுத்துட்டு பாதுகாப்பான இடத்துல போய் மறைஞ்சுப்பாங்க. ஒரு வெள்ள முடி பொண்ணு மட்டும் நான் இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி தலையை மட்டும் தான் லைட்டா வெளியில காட்டுவா. அவளோட நெத்தி போட்டுலயே ஒரு புல்லட் வந்து பட்டு ரத்தம் தெரிச்சு இறந்து போறா. இன்னொருத்தன் ரெண்டு கையிலும் ரெண்டு மிஷின் கன் எடுத்துட்டு துப்பாக்கி சத்தம் கேட்டா திசை நோக்கி பைத்தியக்கார மாதிரி சுட்டுட்டே ஓடுவான். ஆனா அவனையும் சுட்டு கொலை பண்றாங்க. இன்னொரு பொண்ணு இந்த மரக்கட்ட பாக்ஸ்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பா. இதையெல்லாம் பார்த்து பயந்து அங்கிருந்து தெரிச்சு ஓடும்போது அவளை யாருமே சுடல. ஆனா திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துறா. அதுக்குள்ள இருந்துட்டு நான் இன்னும் சாகல, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும். அதே நேரம் இந்த பாக்ஸுக்கு பக்கத்துல இன்னொரு கோட்டு போட்டவன் ஒளிஞ்சிருப்பான். அந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லி இவனும் தலை தெறிக்க ஓடுவான். அங்க போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு டிராப்ல மாட்டியிருக்கு. பள்ளம் தோண்டியா அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆணைகளை அடிச்சு வச்சிருப்பானுங்க. அதுல போய் குத்தி அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடப்பா. ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு கோட்டு போட்டவன் அந்த பொண்ணை காப்பாத்தி அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது கோட்டு போட்டவன் ஒரு கன்னி வெடி மேல கால் வச்சிருவான். அப்புறம் என்ன, அதே இடத்துல ரெண்டு பேருமே வெடிச்சு சிதறாங்க. இது வரைக்கும் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடி கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலி மாதிரி இருக்கும். அது மேல ஏறி தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த வேலி முழுக்கவே இரும்புல போட்டிருக்கும். அதுல கை வச்சாலே பயங்கரமா குத்தி ரத்தம் வருது. அதனால அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த வேலி மேல போட்டு அதை ஏறி ஜம்ப் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்து இங்க தொப்பி போட்டிருக்கவன் மேல குத்தி அவனை அதே இடத்துல கொல்லுது. இதோட 5 பேர் காலி. ஒரு வழியா 3 பேர் மட்டும் அந்த வேலியை தாண்டி வந்து ரோட்ல ஓடி வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன கடை மட்டும் இருக்கும். அந்த கடைக்குள்ள ஓடி வந்து கையில கன் எடுத்து இது என்ன இடம், நாங்க எங்க இருக்கோம்,
இது இந்த லொகேஷனோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த கடைய வச்சிருக்கிறது ஒரு வயசான கப்புள் தான். அந்த வயசான கப்புளும் இந்த இடத்தோட பேர சொல்றாங்க. உடனே அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லி, இந்த லொகேஷன்ல ஒரு காட்டு பகுதிக்குள்ள நாங்க மாட்டிக்கிட்டோம். நாங்க எப்படி இங்க வந்தோம்ன்றது தெரியல. எங்கள யாரோ கடத்திட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க கூட வந்த சில பேர கொலை பண்ணிட்டாங்க. சீக்கிரமா வந்து எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லுவான். அதே நேரம் அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு அந்த கடையில இருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவா. அத சாப்பிட்ட உடனே அவ வாயில இருந்து நுரையா வந்து டக்குன்னு கீழ விழுந்து இறந்து போறா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி மீதி உள்ள 2 பேரும் வந்து பார்க்கும்போது, இந்த கடைய நடத்துற வயசான கப்புளும் ஹண்டிங் குரூப்ப சேர்ந்தவங்க தான் போல. அவங்க 2 பேருமே சேஃபா மாஸ்க போட்டுட்டு கையில ஸ்மோக்கிங் கன் எடுத்து சுட்டு மீதம் இருந்த 2 பேரையுமே கொலை பண்றாங்க. இப்ப மொத்தம் 8 பேரை காலி பண்ணிட்டாங்க. இறந்த போன எல்லாரோட பாடியுமே கொண்டு வந்து அந்த கடையில யாருக்குமே தெரியாம சேஃபா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. கூடவே அவங்கள சுட்டதுனால இந்த கடையில நிறைய இடத்துல பிளட்டும் சிதறி இருக்கும். அந்த வயசான தாத்தா அந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்றாரு. அதே நேரம் அந்த வயசான லேடி கண்ணாடி வழியா இவங்க கூடவே சேர்ந்து வேற யாராவது தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லி வெளியில பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கடைக்குள்ள ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் நேரா வந்து சிகரெட் இருக்கான்னு கேட்பாங்க. உடனே இந்த வயசான கப்பலும் ஹீரோயின் இந்த வழியா போன வழிபோக்கன் தான் போல. எதர்ச்சியா தான் நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. வேட்டையாடுறதுக்காக நம்ம கூட்டிட்டு வந்த ஆளுங்க இல்ல. இந்த பொண்ணு ஒருத்தி இல்ல போலன்னு நினைச்சிட்டு சிகரெட் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் சிகரெட்டை கையில் எடுத்துட்டு அவங்க மாதிரி இது என்ன இடம்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அந்த வயசானவருக்கு நம்ம கொலை பண்றதுக்காக கடத்திட்டு வந்த ஒரு ஆள் இந்த பொண்ணு ஒருத்தி தான் போல நினைச்சு ஹீரோயினை சொல்றதுக்காக டேபிளுக்கு கீழ இருந்து கன் எடுக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா ஹீரோயின் சூப்பரா அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டு அவங்களோட கண்ணையே பிடுங்கி 2 பேரையுமே போட்டு தள்ளிட்டு அவங்க வச்சிருந்த வாக்கி டாக்கியும் கண்ணையும் எடுத்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு கார் இருக்கும். இதை எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த காரோட டோர் பக்கத்துல போவாங்க. ஆனா அந்த காரோட டோரை யாராவது ஓபன் பண்ணா கீழே பாம்பு அடிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு பக்கத்துல உள்ள ஒரு பதர்ல போய் இந்த வழியா வேற எவனாவது வந்தானா சுட்டு கொன்றலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வயசான கப்பல் கிட்ட இருந்து ஒரு வாக்கி டாக்கி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு பேசிட்டே இருக்கா. இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி அதுல கேட்டுட்டே இருப்பா. அதே நேரம் ஒரு சின்ன ட்ரோன் அங்க பறந்து வரும். ஹீரோயினும் அந்த ட்ரோனோட கண்ணுல மாட்டிக்காம பாதுகாப்பா பதுங்கிடுவா. அதே நேரம் அந்த ட்ரோனை யாரோ சுடுறாங்க. யாருன்னு பார்த்தா கடத்திட்டு வந்த குரூப்ல ஒருத்தன் தான் அவன். அந்த ட்ரோனை சுட்டுட்டு நேரா வந்து அந்த காரை பார்த்து காரை எடுத்துட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லி பக்கத்துல வருவான். அப்ப ஹீரோயின் ஓடி வந்து நானும் உங்கள ஒருத்தி தான், என்னையும் கடத்திட்டு வந்து இங்க கொல்ல பாக்குறாங்க. அந்த கார்ல பாம்பு செட் பண்ணிருக்காங்க. அந்த டோரை தொட்டனாலே பாம்பு அடிச்சு நீ பீஸ் பீஸா செதறிடுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தாடிக்காரனும் காட்டு பகுதிக்குள்ளே நடந்து வராங்க. அந்த வழியா ஒரு ரயில்வே ட்ராக்கும் போகுது. இதை ஃபாலோ பண்ணியே போலாம். ஏதாவது ட்ரெயின் வந்தா அதை பிடிச்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கும்போது ஒரு சரக்கு ஏத்திட்டு போற ட்ரெயின் வருது. காட்டு பகுதின்றதுனால ஏதாவது விலங்குகள் ட்ரெயின் ட்ராக்குள்ள வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே மெதுவா தான் அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கும். அதனால ஓடி போய் 2 பேருமே அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறிப்பாங்க. அது கூட்ஸ் ட்ரெயின் தான், உள்ள எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனா சில அகதிகள் வேற ஒரு நாட்டுல இருந்து பிழைப்பு தேடி மற்றொரு நாட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி சில பேர் அந்த ட்ரெயினுக்குள்ள பதுங்கி இருக்காங்க. ஆனா அந்த தாடிக்காரனுக்கு நம்ம இங்க வந்ததுல இருந்து எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே அந்த ஹண்டிங் குரூப்போட ஆளுங்களா தான் இருக்காங்க. ஒருவேளை நம்மள வச்சு இவங்க கேம் ஆடலாம், அகதிகள்ன்ற பேர்ல இவங்களும் இந்த ஹண்டிங் குரூப்போட ஒரு ஆளா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி கண்ணா அவங்க மேல பாயிண்ட் பண்ணிட்டே தான் பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் முன்னாடி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அவன் பேசுற லாங்குவேஜ் ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல. ஆனா அவங்க கையில ஒரு குழந்தையும் இருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் கண்டிப்பா அவங்க அந்த ஹண்டிங் குரூப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் தாடிக்காரன் நம்ப மாட்டான். கண்ணை வச்சு இவங்களை சுட்டு தள்ளிடலான்னு பார்க்கும்போது அவங்க வந்துட்டு இருந்த ட்ரெயினும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ட்ரெயினை சுத்திலும் ஏகப்பட்ட மிலிட்டரி ஆபீசர் கையில கன் எல்லாம் வச்சுட்டு இவங்களை வந்து பிடிக்கிறாங்க. தாடிக்காரனும் மிலிட்டரி ஆபீசர் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி நாங்க இவங்களோட ஆள் கிடையாது, நாங்க இந்த மாதிரி இங்க வந்து மாட்டிட்டோம், இங்க இருந்து வெளியில போகணும்னு சொல்லுவான். அதே நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அகதிகள் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணிருப்பான். வேற லாங்குவேஜ்ன்றதுனால ஹீரோயினுக்கு புரியாம இருந்திருக்கும். ஆனா அவன் அகதியெல்லாம் கிடையாது, அந்த ஹண்டிங் குரூப்போட ஒரு ஆள் தான். தாடிக்காரன் அதை கண்டுபிடிச்சு அவன் கூட பயங்கரமா சண்டை போடுவான். ஒரு கட்டத்துல 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. அவனோட பேக்ல இருந்து ஏகப்பட்ட கிரனேடு வெளியில வந்து விழும். அதுல ஒரு கிரனேட் எடுத்து ஆன் பண்ணி அவனோட உடம்புலயே வச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. அந்த கிரனேடு வச்சு பூசணிக்கா மாதிரி அதே இடத்துல அவன் இறந்து போறான். மிலிட்டரி கண்ணு முன்னாடியே ஒரு கொலை பண்ணதுனால தாடிக்காரனை தனியா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினா அந்த அகதிகள் கூட சேர்த்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் வேற ஒரு நாட்டுல இருந்து அகதியா வந்து இங்க மாட்டிருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு கேம்ப் மாதிரி போட்டு இங்க தங்க வச்சிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போய் ஒரு ஆர்மி ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எங்களை யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில வச்சு எங்களை கொல்ல பார்த்தாங்க, நாங்க அங்க இருந்து ட்ரெயின்ல தப்பிச்சு வரும்போது உங்க ஆளுங்க கிட்ட மாட்டிட்டோன்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆபீசரும் டான்னு சொல்லி ஒரு வயசானவரும் உன்ன மாதிரி யாராலேயே கடத்தப்பட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ள விடப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காரு, உங்க நாட்டோட எம்பசி கிட்ட நாங்க பேசியிருக்கோம், அங்கிருந்து ஒரு ஆபீசர் வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு, எதுக்கும் பயப்பட தேவையில்ல, ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்லுவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல இவங்க கண்ட்ரியோட எம்பசில இருந்து ஒரு ஆபீசர் வந்து ஹீரோயினையும் அந்த டான்னு சொல்லி வயசானவரையும் கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினும் அசால்ட்டா எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது அவன் பேசுறத வச்சு இவன் எம்பசி ஆளோ இல்ல கவர்மெண்ட் ஆளோ கிடையாது, இவனும் ஹண்டிங் குரூப்பை சேர்ந்தவன் தான் கண்டுபிடிச்சு டக்குன்னு காலை வச்சு அவனோட முகத்துல ஒரு எத்து விட்டு போயிட்டு இருக்க கார்ல இருந்து டோர் ஓபன் பண்ணி அவனை வெளியில தள்ளி விடுறாங்க. ஆனா கீழே விழுந்து அவன் சாகல. அதனால அந்த காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து அவனோட தலையிலேயே ஏத்தி சட்னி ஆக்குறாங்க. கூட வந்து வயசானவரும் எதுக்காக அவனை கொன்ன,
அவன் நம்மள இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தான். தேவையில்லாம அவன எதுக்கு கொலை பண்ணணும்னு சொல்லி கேட்பாரு. அவன் கிட்ட இருந்த கன் எடுத்து லோட் பண்ணிட்டு வயசானவரை கூட்டிட்டு வந்து டிக்கியை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அந்த டிக்கிக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல ஹீரோயின் கூட ஒருத்தன் வந்திருப்பான். ஆர்மி முன்னாடியே ஒருத்தனை பாம்பு வச்சு கொலை பண்ணதுனால ஆர்மி ஆபீசர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவனை கொலை பண்ணி இந்த காரோட டிக்கிக்குள்ள போட்டு கொண்டு வந்திருக்கான். இதை வச்சுதான் அவனும் ஹண்டிங் குரூப்பை சேர்ந்தவன் நான் கண்டுபிடிச்சேன். அவன் இறந்து போனதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வயசானவரை கூப்பிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப கொலை பண்றதுக்காக கடத்திட்டு வந்தது மொத்தம் 12 பேரு. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த வயசானவரும் ஹீரோயின் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஹீரோயின் கையில வச்சிருந்த வாக்கி டாக்கிய வச்சு இந்த ஹண்டிங் குரூப் எல்லாம் எங்க இருக்காங்கன்ற லொகேஷனை கண்டுபிடிச்சு அங்க வராங்க. இப்பதான் அந்த ஹண்டிங் குரூப் யாருன்னு காட்டுறாங்க. கொஞ்சம் பேர் ஒன்னா சேர்ந்து காட்டு பகுதிக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ள இருந்து தான் இவ்வளவு நேரம் கொடூரமா கொலை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த குரூப்ல ஒருத்தன் எனக்கு உச்சா வருதுன்னு சொல்லி வெளியில வருவான். அதே நேரம் ஹீரோயின் அங்க வந்து கத்திய வச்சு அவனோட கழுத்திலேயே வெட்டி கொலை பண்றாங்க. அதே நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியில இறந்து பணமா கிடக்கிறத பார்த்துட்டு யாரோ நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டாங்க, எல்லாருமே கவனமா இருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கையில கன் எடுத்துட்டு உள்ள வரவனை போட்டு தெளியலாம்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மரண பயம் இருக்கும். இருந்தாலும் வெளியில காட்டிக்காம ரொம்ப தைரியமா இருக்க மாதிரி கையில கன் எடுத்துட்டு உள்ள வந்தா உடனே அவனை போட்டு தெளியணும், நம்ம மேலேயே கை வைக்கிறானான்னு சொல்லி பயங்கர கத்தா பேசிட்டு இருப்பாங்க. கதவுக்கு நேரம் ஒருத்தன் தலையை வெளியே வச்சுட்டு உள்ள வந்தா சுற்றலாம்னு சொல்லி ரெடியா இருப்பான். ஆனா ஹீரோயின் கதவை ஓப்பனே பண்ணாம அந்த கதவுக்கு பக்கத்துல இருந்து ஒரு சின்ன கேப் வழியா கண்ணை விட்டு அவனோட தலையிலேயே சுட்டு கொலை பண்றாங்க. அடுத்து உள்ள வந்து இருக்க எல்லாரையுமே பயங்கரமா அடிப்பா. அப்ப ஒருத்தி கையில அம்ப வச்சு எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் பக்கம் அம்ப திருப்பி கொல்லலாம்னு முயற்சி பண்ணும்போது அவளோட அம்பையே பிடுங்கி அவளோட வயிறுல சொருகி ரொம்பவே கொடூரமா கொலை பண்றா. அதே நேரம் இன்னொரு வயசானவர் கையில கன் எடுத்து ஹீரோயினை சுடலான்னு முயற்சி பண்ணுவாரு. அவரோட ஷாட் கனியை பிடுங்கி அவரோட நெஞ்சில சுட்டு கொலை பண்ணிட்டு வெளியில பார்க்கும்போது இங்க இருந்து ஒருத்தன் தப்பிச்சு தலை தெறிக்க ஓடிட்டு இருப்பான். இவங்களை எப்படி காட்டுக்குள்ள ஓட விட்டு மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி கொண்டாங்களோ அதே மாதிரி அவனையும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து கன்னை வச்சு சுட்டு கொலை பண்றா. அதே நேரம் ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு மிலிட்டரிக்காரன் ஹீரோயின் அடிக்கலான்னு வரும்போது ரொம்பவே சூப்பரா அவன் கூட சண்டை போடுறான். என்னதான் மிலிட்டரியில அவன் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அவனோட சூப்பரா ஹீரோயின் சண்டை போட்டு அவனை மட்டையாக்குறா. இப்பதான் ஹீரோயின் கூட வந்த வயசானவர் உள்ள வருவாரு. அந்த வீட்டுல ஒரு ஓரமா ஒரு வாக்கி டாக்கி மாதிரி ரேடியோ செட்டப் இருக்கும். அந்த ரேடியோல ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பா. அவதான் அவன் வில்லி. ஆனா வில்லி பேசும்போது வயசானவரோட உண்மையான பேரான டானன்னு சொல்லிதான் பேசுவா. என்னடான்னு எல்லாரையும் போட்டு தெளியாச்சா, முக்கியமா ஹீரோயினை போட்டு தெளியாச்சான்னு கேப்பா. இப்பதான் ஹீரோயினுக்கு இந்த வயசானவரும் அந்த ஹண்டிங் குரூப்ல ஒரு ஆள் தான் போல, ரொம்ப நல்ல மாதிரி நம்ம கூட சுத்திட்டு இருந்தான்னு சொல்லி புரிஞ்சுட்டு டக்குன்னு கையில கன் எடுத்து வயசானவர் மேல பாயிண்ட் பண்ணுவா. அதே நேரம் அவரு கையில கன் எடுத்துருவாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொல்றதுக்காக நிக்கும் போது திரும்ப ரேடியோல இருந்து வில்லி பேசுறா. உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவளையும் இவ்வளவு நேரமா விட்டு வச்சிருக்கீங்க, உடனே அவளை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லுவா. வயசானவரும் ஹீரோயினை சுடலான்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கையில வச்சிருந்த கன் எடுத்து வயசானவரோட நெத்தியிலேயே சுட்டு கொலை பண்றா. ரொம்ப நேரமா பேசியும் வில்லிக்கு எந்த ரிப்ளையும் இல்லாதனால பயங்கர கோவமா என்னடான் அவளை கொன்னியா இல்லையான்னு சொல்லி பயங்கரமா கத்துவா. அதை கேட்ட ஹீரோயினும் இறந்து போனதுனால எப்படி பேச முடியும், எப்பயாவது நான் போட்டு தள்ளிட்டேன், உன்னோட ஆளுங்களுக்கு ட்ரைனிங் பத்தல, முழுசா ஒரு நிமிஷம் கூட என்கிட்ட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, நீ என்னதான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லி வில்லிய போட்டு பயங்கரமா கலாய்ப்பா. ஆனா அதை கேட்ட வில்லி கொஞ்சம் கூட கோவப்படாம கூடிய சீக்கிரம் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவை கட் பண்றா. அதே நேரம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்மி ஆபீசரை அடிச்சு ஹீரோயின் மட்டையாக்கியிருப்பா. அந்த ஆர்மிக்காரன் ஹீரோயினை பார்த்து கண்டிப்பா ஒரு சாதாரண ஆளுனால எங்க எல்லாரையுமே சமாளிக்க முடியாது, உண்மையை சொல்லி நீ யாருன்னு கேட்பான். இப்பதான் ஹீரோயின் தான் யாருன்ற உண்மையை சொல்றா. ஹீரோயினும் ஆர்மியில இருந்தவங்க தான், அதனாலதான் அவங்க சண்டை போடுற விதமும் துப்பாக்கி யூஸ் பண்ற விதமும் ஆர்மியில ட்ரைனிங் எடுத்தவங்க மாதிரியே இருக்கும். இதையெல்லாம் சொல்லிட்டு அடி வாங்கி கீழே கிடக்குற ஆர்மிக்காரங்கிட்ட ரேடியோல பேசின அந்த வில்லி இப்ப எங்க இருப்பா, அந்த லொகேஷனை சொல்லுன்னு சொல்லி கேப்பா. ஆர்மிக்காரனும் வில்லி எங்க இருப்பான்ற லொகேஷனை சொல்றான். அங்க கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதாவது எதுக்காக இந்த 12 பேரை இங்க கூட்டிட்டு வந்து கொலை பண்ணாங்கன்ற காரணத்தை இப்பதான் சொல்றாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்த வில்லி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. வில்லி வேலை பார்க்குற அந்த கம்பெனியோட சிஇஓ வில்லியை கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்றாரு. எதை பத்தினா படத்தோட ஓப்பனிங் சீன்ல குரூப் சாட்ல பேசும்போது வில்லி தான் இந்த மாதிரி சில பேரை கூட்டிட்டு வந்து ஒரு காட்டுல விட்டு மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி கொலை பண்ணணும், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம கருணையே இல்லாம அவங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி குரூப் சாட்ல பேசியிருப்பா. அப்படி அவங்க பேசின சேட்டை யாரோ ஹேக் பண்ணி அந்த மொத்த சேட்டையுமே தூக்கி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அது பயங்கர வைரலா போயிடுச்சு. அது வைரலானதோட எதிர்வினையா எல்லா மக்களுமே இந்த மாதிரி கொடூரமான எண்ணம் உள்ளவங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க, பணம் இருக்குன்ற திமிர்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி பண்றவங்கள சும்மாவே விடக்கூடாது, நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடிக்கணும், தூக்குல போடணும், ஜெயில போடணும்ன்ற மாதிரி ரொம்பவே மோசமா இவங்களை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா வில்லியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பேசினது ஜஸ்ட் ஒரு அட்வென்ச்சருக்காக ஒரு ஃபன்னுக்காக தான் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா ஃபன்னுக்காக பேசினதுக்கு இந்த அளவுக்கு எதிர்வினை ஆகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. வில்லியும் அந்த கம்பெனியோட சிஇஓ கிட்ட நாங்க ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் பேசணும், அந்த மாதிரி இது வரைக்கும் அங்க பண்ணது கிடையாது, பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த சிஇஓ அது உண்மையோ பொய்யோ, நீ ஃபன்னுக்கு பேசியிருந்தாலும் சரி இல்ல அது உண்மையா பண்ணி பார்த்திருந்தாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, இதுக்கப்புறம் உன்னை வேலைக்கு வச்சிருந்தா உன்னோட பேரு கெட்டு போறது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட பேரும் சேர்ந்து கெட்டு போயிடும், அதனால உன்னை மட்டும் இல்லாம அந்த குரூப்ல இருந்த எல்லாரையுமே கம்பெனி விட்டு ஃபயர் பண்றேன்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டு
வில்லி பயங்கர கோவப்படுவா. ஏன்னா அவங்க எல்லாருமே சாதாரண போஸ்டிங்ல இல்லாம ரொம்பவே உயர் பதவிகள்ல இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சேலரி லட்சக்கணக்கில இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இந்த போஸ்ட்டை யாரெல்லாம் வைரல் பண்ணாங்களோ, வைரல் ஆகுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சு நம்ம சேட்ல எப்படி எல்லாரையுமே ஓட விட்டு கொலை பண்ணணும்னு பேசணுமோ அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுவும் ரொம்பவே செலக்டிவா 11 பேரை செலக்ட் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரியே அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி அவங்களோட கோவத்தை தீர்த்துட்டாங்க. ஏன் 11 பேருன்னு சொல்றேன்னா கடைசியா செத்து போன டானு, அதான் அந்த வயசானவரு, அவரும் இந்த டீம்ல ஒரு ஆள் தான். இப்ப எல்லாரையுமே கொண்டாச்சு, ஹீரோயின் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஒரு போஸ்ட சோசியல் மீடியால வைரல் பண்ணதுக்காக இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணுவாங்களான்ற மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணி இப்ப என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் வில்லியோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவரோட வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு வெளியில கேட்ல நிக்கும் போது அங்க இருக்க ஸ்பீக்கர் வழியா வில்லி உன் கையில இருக்க வெப்பனு கன்னு எல்லாத்தையுமே அங்க இருக்க பாக்ஸ்ல வச்சுட்டு உள்ளவான்னு சொல்லுவா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு வில்லியோட வீட்டுக்குள்ள போகும்போது இவ்வளவு கலவரத்தை பண்ணிட்டு ரொம்பவே கூலா உட்காந்து சமைச்சிட்டு இருப்பா. ஹீரோயின் வில்லிய பார்த்து எதுக்காக இங்க 11 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து கொலை பண்ணீங்கன்னு கேட்பா. அதுக்கு வில்லியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க சேட் பண்ண குரூப் சேட்டை சோசியல் மீடியால போட்டு வைரல் பண்ணி விட்டீங்க. அதனால இங்க வேலையே போச்சு, வாழ்க்கையே போச்சு. ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, நாங்க அந்த சேட்டை பண்ணது உண்மையிலேயே கடத்திட்டு வந்து கொல்லணுன்றதுக்காக இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக ஃபேண்டசிக்காக தான் பேசிட்டோம். அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம நீங்க சோசியல் மீடியால வைரல் பண்ணி விட்டீங்க. அந்த கோவத்தை நாங்க எப்படி தீர்த்துக்க முடியும், அதனாலதான் நீங்க உண்மைன்னு சொன்ன விஷயத்த உங்களுக்கே நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் வில்லிய பார்த்து நீ என்ன சேட்டை பத்தி பேசுற, என்ன சம்பவம்ன்றது எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா நீ கடத்த வேண்டிய ஆளு வேற ஒரு பொண்ணு, ஆள் மாத்தி நீங்க என்ன கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஆர்மியில இருந்த விஷயத்தையும் சொல்லவும் வில்லி பயங்கர கடுப்பாக்கி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. என்னதான் வில்லி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்திருந்தாலும் ஹீரோயினுக்கு ஈக்குவலா பயங்கரமா சண்டை போடுவா. 2 பேரும் சண்டை போட்டு அந்த வீடே கலவரமாகுது. வீட்டுல உள்ள எல்லா பொருட்களையுமே அடிச்சு உடைக்கிறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமா அடிபடுது. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது கிச்சனுக்குள்ள தான். அதனால ஒரு கட்டத்துல மிக்ஸி ஜாருக்குள்ள ஒரு சின்ன பிளேடு மாதிரி இருக்கும். வில்லிய அதை எடுத்து ஹீரோயினோட வயித்துல குத்துறா. ரத்தம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஹீரோயின் கடைசி நேரத்துல பயங்கர சமயத்துல அந்த பிளேடு 2 பக்கம் ஷார்ப்பா இருக்கும். ஒரு பக்க பிளேடு ஹீரோயினோட வயிறுல குத்தி இருக்கும், இன்னொரு பக்க பிளேடு வெளியில இருக்கும். அதனால ஓடி வந்து வில்லிய கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சு அந்த பிளேட வச்சு வில்லியோட வயிற்றுலயே குத்துறா. 2 பேருமே பயங்கர வழியில கீழே விழுவாங்க. ஆனா ரொம்பவே ரத்தம் போயிட்டதால வில்லிய அதே இடத்துல இறந்து போறா. ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுந்து அந்த கிச்சன்ல இருந்த பிளேமர் எடுத்து அடிப்பட்ட இடத்துல தையல் போட்டுட்டு வில்லியோட ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு அங்கிருந்து ஒரு கன் எடுத்துட்டு வில்லி வளர்த்துட்டு இருந்த நாயையும் கூட்டிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்து வில்லியோட பிரைவேட் ஜெட்டையே எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இதோட இந்த படம் இங்க முடியுது. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இல்ல ஏதாவது நான் மாத்திக்கணும்னு நினைச்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல என்னோட தப்பா நான் சரி பண்ணிப்பேன். இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மத்த மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.